இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சென்னையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கு நாளை முதல் பின்பற்றப்பட உள்ள பாஸ் நடைமுறை குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அறிவை பெறுவதற்கான வழிமுறையாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றம், முன்னேற்றம் மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கு அடிப்படை ஆதாரமாக கல்வி விளங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட், விசா மற்றும் வெளியுறவு விவகாரங்கள் துறை செயலர் திரு முக்தேஷ் பர்தேஷி ஜெட்டாவில் சவுதி அரேபிய அமைச்சர் திரு அப்துல் ஃபட்டா பின் சுலைமானை இன்று சந்தித்து பேசினார். இந்தியாவிலிருந்து வரும் ஹஜ் பயணிகளுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவது குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாகவும் திரு முக்தேஷ் பர்தேசி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹஜ் முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் புதிய இயக்குநராக டாக்டர் மகரந்த் காங்க்ரேகா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்களவைக்கான 3வது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக கூறப்படும் தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தவறானது என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கோடைக்கால வெப்ப தாக்குதலால் குழந்தைகள், முதியோர்களுக்கு ஏற்படும் நோயின் அறிகுறிகளை கண்டறிந்து தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று +2 பொதுத் தேர்வுகள் முடிவுகளை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா. அவர் பேசும்போது, மாணவர்கள் எண்ணிக்கை 3,52,165, தேர்ச்சி பெற்றவர்கள் 7,19,196, 94.56. மாணவியர் 3,99,890, 96.44 தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,25,305 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 92.37. மூன்றாம் பாலினத்தர் ஒருத்தர் எழுதினாங்க, அவங்க ஒரு பாஸ். மாணவர்களை விட மாணவியர்கள் 4.07% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த பொதுத் தேர்வில் 8,03,385 பேர் எழுதி 7,55,451 பேர் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி சதவீதம் 94.03. மொத்த தேர்ச்சி எழுதிய பள்ளிகள் 7,532. இதில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 2,478. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 397. தேர்ச்சி சதவீதம் பள்ளிகள் வாயிலாக அரசு பள்ளிகள் 91.02, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.70, இருபாலர் பள்ளிகள் 94.78, பெண்கள் பள்ளிகள் 96.39, ஆண்கள் பள்ளிகள் 88.98. பாட வாரியாக தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் 96.35, வணிகல் பாடப்பிரிவில் 92.46, தொழிற்பாட பிரிவில் 85.85. முக்கிய பாடங்களின் தேர்ச்சி வீதம் இயற்பியல் 98.48, வேதியியல் 99.14, உயிரியல் 99.35, கணிதம் 98.57, தாவரியல் 98.86, விலங்கியல் 99.04, கணினி அறிவியல் 99.80, வணிகவியல் 97.77, கணக்கு பதிவில் 96.61. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 26,352. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை 5,603. அதில் 5,161 பேர் தேர்ச்சி பெற்று 92.11% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25 பேர் சிறைவாசிகள் எழுதினார்கள். இது தேர்ச்சி பெற்றோர் 115, சதவீதம் 92. மார்க் ஷீட் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் 1 வீக்ல. அதுக்கு பிறகு ரீவேல்யூஷன் டோட்டல் நாளைக்கே அப்ளிகேஷன் கொடுப்போம். அரசு கலைக்கல்லூரியில் சேர ஆர்வம் காட்டும் மாணவ மாணவியர் பற்றி எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்கள். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் 34,908 பேர் தேர்வு எழுதியதில் 33,022 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும் பணியும் உடனடியாக தொடங்கியது. ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் என்றாலும் அரசு கல்லூரிகளுக்கு வரும் மாணவர்களின் வசதிக்காக அனைத்து கல்லூரிகளிலும் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சேலம் அரசு இருபாலர் கலைக்கல்லூரியில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க ஏராளமான மாணவர்கள் வருகை தந்தனர். 1460 இடங்கள் உள்ள இக்கல்லூரியில் கடந்த ஆண்டு 32,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்த நிலையில் நடப்பாண்டு மேலும் அதிக விண்ணப்பங்கள் வர வாய்ப்பிருப்பதாக கல்லூரியின் முதல்வர் திருமதி செண்பகலட்சுமி தெரிவித்தார். +2 ரிசல்ட் வந்த பிறகு ஏராளமான மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியிலே விண்ணப்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மிகவும் ஆர்வத்துடன் நாங்களும் வரவேற்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கல்லூரியிலே 1460 இடங்கள் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 20 இளங்கலை பாடப்பிரிவுகள் உள்ளன. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான சில மணி நேரத்தில் சேலம் அரசு இருபாலர் கலைக்கல்லூரியில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாளை முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்ற அறிவிப்பு குறித்து எமது செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்கள். சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான நீலகிரிக்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளியூர் வாகனங்களுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் முறையை அமல்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து மே 7ஆம் தேதி முதல் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர இ-பாஸ் கட்டாயம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதனை அடுத்து இ-பாஸ் பெறுவதற்காக மிகவும் எளிமையான இணையதளம் உருவாக்கப்பட்டு இ-பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்குமே இ-பாஸ் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் epass.tnega.org என்ற இணையதளம் வாயிலாக இ-பாஸ் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவித்திருந்தது. மேலும் அரசு பேருந்துகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை. ஒரு வாகனத்திற்கு ஒரு இ-பாஸ் வழங்கப்படும். இ-பாஸ் விண்ணப்பிக்கும் போது பயணிக்கும் வாகனம், அதில் பயணிப்போர் விவரம், தங்கும் நாட்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்தால் தானாகவே இ-பாஸ் உருவாகும் விதமாக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ள இணையதள முகவரியில் விண்ணப்பித்து இ-பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்களை கண்காணிக்க மாவட்ட எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் 100 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நீலகிரிக்கு வரும் வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட சுற்றுலா பயணிகளின் இ-பாஸில் உள்ள QR கோடை செயலி மூலம் சரிபார்த்த பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த இ-பாஸ் முறை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை சோதனை முறையில் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இயக்கப்பட்டு வரும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில பதிவு எண் கொண்ட சுற்றுலா வாகனங்கள் மற்றும் தினந்தோறும் நீலகிரி மாவட்டத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் கனரக வாகனங்களுக்கான இ-பாஸ் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலம் வழங்கப்படும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை முதல் இ-பாஸ் வழங்கும் பணி உதகையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இ-பாஸ் பெற ஏராளமானோர் தங்களது வாகனங்களின் பதிவு சான்று, காப்பு சான்று மற்றும் புகை சான்று ஆகியவற்றை சமர்ப்பித்து வருகின்றனர். அவர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் இன்று மாலைக்குள் வாகன உரிமையாளர்களின் செல்போன் எண்ணிற்கே இன்று நள்ளிரவு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை செல்லத்தக்க இ-பாஸை அனுப்ப வழிவகை செய்துள்ளனர். இதை தவிர வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் QR கோடு வைக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் அதனை ஸ்கேன் செய்து இ-பாஸ் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்ய முடியும். இதனிடையே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த வசதி மிக எளிதாக உள்ளதாக வாகன உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.